எப்போவுமே மாம்பழ அல்வா அப்படின்னும் பொழுது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தான் நம்ம செய்வோம். இந்த வாட்டி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், அல்வா தொண்டையில் வழுக்கிட்டு போகும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. இது வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இதோட கூடையே நான் ஒரு மாம்பழத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். நான் ஒரு நல்ல பெரிய மாம்பழமாக 1 மாம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் எதில் அளந்துக்கிறீங்களோ அதுலேயே தண்ணியும் அளந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதோட கூடயே நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க. முதலே ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டி தட்டிடும். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அல்வா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாம்பழ சீசனே முடிஞ்சு போச்சு. இது ஆக்சுவலாக நான் எடுத்தே 1.5 மாதம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன். இப்போ சர்க்கரை வந்து நம்ம மாம்பழம் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதே எல்லோடையே விட்டுடலாம். கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கிளறிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே வாங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் தான் ஜவ்வரிசி எடுத்தேன், 1 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு பார்த்துட்டு பத்தலைனா கூட நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் முந்திரி, திராட்சை, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ அல்வா பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அல்வா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். ஆனால் இது சூப்பராக இருக்கும், வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களே பாருங்கள், அல்வா நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.